இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இந்த தலைப்புல டென்ஸ், இந்த டென்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம டே டு டே கான்வர்சேஷன்ல we should concentrate on tense என்பதை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்னைக்கு பாத்தீங்கன்னா லுக், லவ், ஃபீல் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய இந்த வேர்ப்ஸ், இதுக்கு கண்டினியூஸ் டென்ஸ் வருமா சார், வராதா சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஐம் லுக்கிங், இதுதான் இதோட கண்டினியூஸ் டென்ஸ் ஃபார்ம். லவ்வோட கண்டினியூஸ் டென்ஸ், பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் எப்படி பயன்படுத்தலாம்? லவ் ஐ ஆம் லவ்விங், நான் காதலித்துக் கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஃபீலிங், நான் ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இதுக்கு பதிலா நாம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்களா? இதுக்கு பதிலா என்ன சொல்லலாம், இது சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அப்ப எப்படி சொல்லலாம்? How can we use these three verbs? I'm looking, இதுக்கு பதிலா I look. ஐக்கு பதிலா யூ போடலாமா சார்? போடலாமே. ஐக்கு பதிலா என்ன போடலாம்? இங்க யூ. யூ போட்டா என்ன ஆகும்? யூ லுக், யூ லுக் so smart. டுடே யூ லுக் so smart. நீ இன்றைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறாய். யூ லுக், யூ ஆர் லுக்கிங் வராது. ஐ எம் லவ்விங், அதுக்கு பதிலா என்ன? ஐ லவ். ஐ எம் ஃபீலிங், அதுக்கு பதிலா என்ன? ஐ ஃபீல். இந்த ஐக்கு பதிலா எது வேணா நீங்க போடலாம். யூ போடலாம், ஹி ஷி இட்டு போடலாம். ஆனா கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம பயன்படுத்துவது இல்லை. So this you have to understand. I love my job. I love my job. நான் என்னுடைய வேலையை மிகவும் நேசிக்கிறேன். I love my job. நான் என்னுடைய பணியை, என்னுடைய வேலையை மிகவும் நேசிக்கிறேன். I really love working here. I really love working here. ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு. There are two sentences here. I love my job. நீங்க செய்யற வேலையை நீங்க ரொம்ப அழகா நீங்க விரும்புறீங்க, சூப்பரா நீங்க அதை விரும்பி செய்றீங்க. அப்படிங்கும்போது அதை எப்படி சொல்லுவீங்க? பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றீங்க. ஐ லவ் மை ஜாப். ஐ எம் லவ்விங் மை ஜாப் இல்ல, ஐ லவ் மை ஜாப். ஐ எம் லவ்விங் வராது. ஐ லவ் மை ஜாப். ஐ லவ் மை ஜாப். நான் என்னுடைய வேலையை மிகவும் நேசிக்கிறேன். ஐ எம் லவ்விங் மை ஜாப் வராது. பிரசன்ட் கண்டினியூஸ் வராது. நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் லவ்விங் மை ஜாப், ஐ எம் லைக்கிங் மை ஜாப், ஐ எம் ஹேட்டிங் மை ஜாப். ஜாபே நீங்க விரும்பல அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் ஹேட்டிங் மை ஜாப். அப்படி சொல்லக்கூடாது.
எப்படி சொல்லணும்? ஐ ஹேட் மை ஜாப். இந்த ஜாபே எனக்கு பிடிக்கல அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க அதை? ஐ ஹேட் மை ஜாப். ஐ எம் ஹேட்டிங் மை ஜாப் சொல்லக்கூடாது இல்லையா? அடுத்தது பாருங்க, ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் ஹியர். ஐ ரியலி லவ். ஐ ரியலி லவ். உண்மையாலுமே நான் சொல்றேன், இங்க வேலை செய்யறது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. இந்த கம்பெனியில இந்த ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? அங்கதான் நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பயன்படுத்துறோம். பாருங்க, ஐ ரியலி லவ். உண்மையாலுமே நான் விரும்புகிறேன். ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் ஹியர். வேலை செய்வதை, நான் இங்கே வேலை செய்வதை உண்மையாலுமே விரும்புகிறேன். ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் ஹியர். ஒவ்வொரு நிமிடமும் இங்கே வேலை செய்வதை நான் விரும்புகிறேன். எப்படி? இங்கே வேலை செய்யும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் விரும்புகிறேன் இல்லையா? அதை எப்படி சொல்லுவீங்க ஆங்கிலத்துல? ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் விரும்புகிறேன். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? திங்க் பண்ணி வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்ப்போம்.